ஸோ ஹலோ கைஸ். ஸோ அடுத்து நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தா இந்த எம்பிகே சென்டருக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே எம்பிகே சென்டரில் வந்து இந்த ஐட்டம்ஸ் அண்ட் ஃபஸ்ட் காப்பி இதெல்லாம் வந்து ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் இதுக்கு முன்னாடி சிஎம் டிஸ்கவரி மால் தான் அங்கே இருக்க இந்த மாலு. ஸோ அங்கேருந்து இங்கே வந்தோம். இதுக்கு பயங்கரமான கனெக்டிங்லாம் பயங்கரமாக வச்சுருக்காங்க. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இது கிரவுண்ட் ஃப்ளோரே இல்லை. இது வந்து நம்ம ரொம்ப மேலே இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், கீழே தான் ரோடெல்லாம் வந்து போயிட்டுருக்கு. அண்ட் எல்லோரும் டிராஃபிக்லாம் பயங்கரமாக ஒபே பண்ணுறாங்க ஆக்சுவலி. இதில் வந்து இங்கே தான் பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்குது. இங்கே மேலே கனெக்டிங்க்கு வேறு லெவலில் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு இங்கே ஆப்போசிட்டில் ஒரு மால் இருக்குது, அங்கே ஒரு மால் இருக்குது, இங்கே சிஎம் டிஸ்கவரி மால் இருக்குது. எல்லாத்துக்குமே இந்த கனெக்டிங் வந்து ரொம்ப பக்காவாக வச்சுருக்காங்க. நீங்கள் பாருங்கள், டிராஃபிக் எல்லாம் லேனில் எவ்வளோ ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்க, நாங்கள் ரோட்டுக்கே போகலை, எவ்வளோ ஈஸியாக. இங்கே பாருங்கள், அவ்வளோதான் எம்பிகே சென்டருக்கு. இதுதான் எம்பிகே சென்டர். இங்கே வந்து நாங்கள் வந்துட்டோம். இங்கே போனால் இங்கே ஒரு வேறு ஏதோ ஒரு மால் மாதிரி இருக்குது. மெட்ரோக்கு வைக்கலாம். அங்கே ஒரு கனெக்டிங் வச்சுருக்காங்க. அந்த அப்படியே இங்கே சுற்றிட்டு அங்கே போனோம்னா சிஎம் டிஸ்கவரி மால். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலி. இங்கே வந்து ரோடையே நம்ம வந்து நல்லா பார்க்கலாம். நாங்கள் எம்பிகே மால்குள்ளே என்ட்ரானே பயங்கர பசி. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சாப்பிட்றலான்ட்டு 7-Eleven என்ட்ரானோம். ஸோ அங்கே இந்த மாதிரி நிறைய பேக்கேஜ் ரெடிமேட் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். நூடுல்ஸ், பாஸ்தா, ரைஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து இருக்கும். சிக்கன், போர்க்குன்ட்டு நிறையா இருக்கும். ஸோ நாங்கள் பாஸ்தாவும் நூடுல்ஸும் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ நீங்கள் அது போர்க்கும் வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் போர்க் சாப்பிட மாட்டிங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் நல்லா படித்து பார்த்துக்கோங்க. போர்க் பீஃபெலாம் இருக்கும். ஸோ டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் நல்லா டேஸ்டியாகவும் இருந்தது. அங்கேயே உள்ள சூடு பண்ணுறதுக்கும் இருக்குது. நம்ம பில் போட்டு அங்கே சூடு பண்ணி அங்கேயே உட்காந்து கூட நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். நல்லா டேஸ்டியாகவே இருந்தது. அண்ட் நம்ம வெறும் 100-150க்குள்ளேயே ஒரு லஞ்சை வந்து முடிச்சிடலாம். பட்ஜெட்டில் நீங்கள் சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக அது வந்து 7-Eleven தான். ஸோ அது முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தோம். அந்த எம்பிகே மால் ஒரு ஃப்ளோருக்கும் ஒரு இது வந்து ஸ்பெஷாலிட்டியாக இருந்தது. ஸோ நிறைய ஷூஸ், ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஃபஸ்ட் காப்பியாக தான் வந்துருக்கும். ஷூஸ் எல்லாமே எல்லாம் பிராண்டட்லாம் இருக்கும். பட் எல்லாமே அந்த ஃபஸ்ட் காப்பி அண்ட் ரேட்டும் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் எதாவது வாங்கணுன்னா வந்து வாங்கிக்கலாம். ஸோ நாங்கள் மோஸ்ட்லி வந்தது எலக்ட்ரானிக்ஸ் தான். ஸோ அதுக்கு வந்தோம். அங்கே எலக்ட்ரானிக்ஸில் எல்லாமே வந்து இருந்ததுட்டே வந்து சொல்லலாம். எல்லாம் மோஸ்ட்லி ஃபஸ்ட் காப்பி. அண்ட் ஈவன் நீங்கள் ஐஃபோன் அண்ட் சாம்சங் அந்த மாதிரி ஃபோன் கூட செகண்ட் ஹேண்டில் நிறையவே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அதை வெரிஃபை பண்ணி கூட வந்து வாங்கிக்கலாம். ஸோ நாங்கள் நிறைய வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் பார்த்ததில் வந்து ஒரு பவர் பேங்க்கும் ஒரு வாட்சும் வந்து வாங்கினோம், ஸ்மார்ட் வாட்ச்சு. ஸோ இது எல்லாமே சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறது தான். அதனால ரேட் வந்து நல்லாவே கம்மியாகவே வந்து கிடைக்கும். பட் குவாலிட்டி நம்ம அந்தளவுக்கு இருக்குமானா அந்தளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதான். ஏன்னா இது எல்லாமே வந்து ஃபஸ்ட் காப்பி அண்ட் சைனாலேருந்து இம்போர்ட் ஆகிற ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் தான். அண்ட் இங்கே நீங்கள் நல்லா பேரம் பேசி வாங்கலாம், நல்லா ரேட் கம்மி பண்ணி கேளுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ரைஸை வந்து கம்மி பண்ணுவாங்க. இங்கே வந்து கிட்டத்தட்ட 100 ஷாப் வந்து இருக்கும். ஸோ அதனால் ஒரே ஷாப்பில் நீங்கள் கேட்டு வாங்காமல் நிறைய ஷாப்பில் நீங்கள் ப்ரைஸ்லாம் வந்து கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நாங்கள் நிறைய ஷாப்பிங்லாம் வந்து பண்ணிவிட்டு அடுத்தது மகாநகன் ஸ்கை வாக்குக்கு தான் நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் கிராப் டாக்ஸி புக் பண்ணி நாங்கள் கிளம்பினோம். ஸோ இது வந்து பயங்கர டால் பில்டிங், அங்கே வந்து கிளாஸ் பிரிட்ஜெலாம் இருக்குது. ஸோ அதை பார்க்குறதுக்கு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ ஹலோ கைஸ், அடுத்தது நம்ம எந்த இடத்துக்கு வந்தோம்? மகாநக்கன் ஸ்கை பார்க். இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பில்டிங். ஸோ இங்கே வந்து 78th ஃப்ளோரில் அந்த கிளாஸ் ஃப்ளோர் மாதிரி இருக்குது, கிளாஸ் பிரிட்ஜ் மாதிரி. நம்ம வந்து அந்த பிரிட்ஜில் வந்து அப்படியே வந்து நடக்கலாம். அது கொஞ்சம் நல்லா இருக்கும். 78th ஃப்ளோருக்குனால பயங்கர சூப்பராக இருக்கும். அது போக ஸ்கை வேர்ஸ் போட்டிருக்கு. ஸ்கை வேர்ஸ் அந்த 360 டிகிரியும் அந்த டிஜிட்டல் ஃபிலிம் மாதிரியே வந்து இருக்கும். ஸோ அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதையும் நம்ம வந்து பார்ப்போம். அது இப்போதைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த சரி ரெடியாக பார்க்குறதுக்கு இது நாங்கள் வந்து டிக்கெட் வாங்கிட்டோம். ஸோ இதுக்கு வந்து 1200 சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த ஸ்கை வாக்கும் ஸ்கை வேர்ஸும் வந்து இன்க்ளூடட். ஸோ ஸ்கை வாக்கில் வந்து 78th ஃப்ளோர் வரைக்கும் போகலாம். ஸோ 78th ஃப்ளோரில் இந்த கிளாஸ் பிரிட்ஜ் இருக்கும். ஸோ அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த அது போக ஸ்கை வேர்ஸ் அது வந்து 4th ஃப்ளோரில் இருக்கும். அது வந்து 3D இமர்சிவ் அந்த இது அது இப்போ நான் வந்து போய் காமிக்கிறேன். ஸோ இது ரெண்டும் இன்க்ளூடட் 1200. இது வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆக்சுவலி. 1200ங்கிறது 3000க்கு மேலே வந்துடும். ஸோ பயங்கர காஸ்ட்லி தான். பட் சரி, இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் தான் நாங்கள் வந்து இது வந்து போயிருக்கோம். அண்டு பார்த்தோம்னா க்ரௌட் நமக்குள்ள நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் போகும்போது அந்தளவுக்கு க்ரௌட் இல்லாமல் தான் இருந்தது. இப்போ நல்லா பயங்கர க்ரௌட் வந்துடுச்சு.
இது வந்து பார்த்தோம்னா சன் 4 o'clock அப்புறம் இந்த காஸ்ட் இதே 4 o'clock முன்னாடி வந்தோம்னா 1000 பாத் வந்திருக்கும். ஏன்னா சன்செட்டுன்னு போட்டு இவ்வளோ வாங்கிடுறாங்க. அதே மழை பெஞ்சதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஹோப்ஃபுல்லி மழை பெய்யாமல் இருந்ததுன்னா நல்லா நம்ம இந்த கிளாஸ் பிரிட்ஜிலலாம் வந்து நடக்கலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி நல்லாயிருக்கும். நம்ம வந்து போவோம். எங்களோட டிக்கெட் இங்கே தான் நம்ம வந்து டிக்கெட்டை கொடுத்துட்டு வந்து போகிறோம். ஸோ பேக்கெல்லாம் இருந்தால் வந்து வாங்கி வச்சிடுறாங்க. ஸோ பேக் நாங்கள் வந்து கொடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி லாக்கர் வச்சுருக்காங்க. ஸோ பேக் எதுவுமே அலோடு இல்லை. ரொம்ப சின்ன பேக்னா மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. மற்றபடி பேக்கில் அலோடு இல்லை. ஸோ இந்த மாதிரி லாக்கருக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் இல்லை. பட் லாக்கரில் நம்ம வச்சுட்டு போயிடணும். ஸோ 78th ஃப்ளோர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வந்து போகலாம். 314 meters ஆமாம். அதே 78th ஃப்ளோர்னால் 310 meters. அது வரைக்கும் நம்ம வந்து போய் பார்க்கலாம். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்கள் லிஃப்ட்டில் வந்து ஏற போயிட்டோம். அந்த லிஃப்ட் பார்த்தா பயங்கர ஸ்பீடாக வந்து போகுது. கிட்டத்தட்ட 29 km/h ஸ்பீடில் வந்து போகும். அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து 74th ஃப்ளோர் போகிறதுக்கு ஜஸ்ட் 50 செகண்ட்ஸாக வந்து ஆகும். ஓ இப்போ வந்து 74th ஃப்ளோர் வந்திருக்கோம் நம்ம. இதுக்கப்புறம் நம்ம என்ன 78 வரைக்கும் கூட போய்க்கலாம். வேற லெவல்ல இருக்குங்க வியூ. பாருங்க எப்படி இருக்கு. வாவ், ஐயோ பேங்காக் சிட்டியா பார்த்தரலாம். எவ்வளவு தூரம் தெரியுது பாருங்க. இங்க இருந்து 74th ஃப்ளோர்ல இருந்து ஃபுல் பேங்காக் சிட்டியுமே தெரியுது. ஓஹோ, இதுதான் இருக்கலே டாலஸ்ட் பில்டிங். மற்றதெல்லாம் சாப்பிட்றாயாவோ இந்த இங்கே தான் நம்ம நேற்று வந்து நாங்கள் க்ரூஸ் பண்ணோம். ஆமா, இங்கதான் நம்ம வந்து நேற்று போனோம். இந்த ரிவர்ல தான். ஐயோ, நம்ம போனை ஜூம் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எவ்வளவு தூரம் எவ்வளவு சூப்பரா போகுதுன்ட்டு. பரவாயில்ல, எவ்வளவு தூரம் சூப்பரா தெரியுது. கேமராவோட ஃபோனோட கேமரா எவ்வளோ ஜூம் ஆகுதுன்னு பார்ப்போம். 0.1x இருக்கு. 1x, 2x, 3.5, 7 வரைக்கும் சூப்பராக தெரியுது. 18x, 18x வரைக்கும் நல்லா கிளாரிட்டியாக தெரியுது. அங்கே ரூப் டாப் வரைக்கும் தெரியுது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் சேரெல்லாம் எடுத்து போயிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஜூம் ஆகுது பாருங்கல்ல. அங்கே ரொம்ப தூரத்தில் உள்ள பில்டிங்கில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க கூட தெரியும். ஃபைனலி அங்கே 78th ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். ஐயோ, வேற லெவலில் இருக்குங்க வைப்பு. எப்படி உட்காந்து சாப்பிட்றதுனா சாப்பிட்லாம். ஐம் டேக்கன் போட்டிருக்கேன். எல்லாம் ரிசர்வ் பண்ணிட்டாங்க போல தான். இங்கே உட்காந்து சாப்பிட்டா வேற லெவலில் இருக்கும் போல. என்ன வியூ, வேற லெவலில் இருக்குல்ல. இப்போ நம்ம கிளாஸ் பிரிட்ஜில் இறங்குறோம். இதுதான் கிளாஸ் பிரிட்ஜஸ். எல்லாரும் பாருங்க, எல்லாரும் உட்காந்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஷூ கவர் கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம இந்த ஷூவை போட்டு நம்ம நடக்கூடாது. இந்த ஷூ கவர் போட்டு நம்ம அப்படியே அதுக்குள்ள போய்க்கலாம். அந்த கிளாஸ் பிரிட்ஜ் அங்க இருந்து பாருங்க, கீழே கிளாஸ் தான் தெரியுது. நம்ம அங்க உட்காந்துருக்கலாம் போல. கொஞ்சம் பயமா தான் இருக்கும். எப்படி இருக்கு போதுன்னு பார்ப்போம். ஃபைனலி ஷூ கவர்லாம் போட்டு அப்படியே கிளாஸ் பிரிட்ஜில் ஏறியாச்சு. ஸோ இனிஷியலி கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பழகிருச்சு. அங்கே ஃபோன்ஸ் வந்து அலோடு இல்லை. பட் வெளியே இருந்து தான் வந்து எடுத்துக்கணும். எதுக்கு அலோடு இல்லைன்னு தெரியல. மேபி அங்கேயே ஃபோனை வச்சுட்டு செட்டில் ஆயிடுவாங்கன்றா இல்லை எதுனாலன்னு தெரில. ஸோ நாங்கள் சன் செட்டுக்கு போனதுனால கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக தான் இருந்தது. பட் நல்லா வைப், நல்லா மியூசிக்லாம் போட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா ஃபோட்டோலாம் நம்ம கொஞ்சம் எடுக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்ததுன்ட்டு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இது முடிச்சுட்டு
நாங்கள் அப்படியே போனது எதுன்னு பார்த்தா ஸ்கை வேர்ஸ். ஸோ இது வந்து எல்லாம் இந்த டிஜிட்டல் லைட்ஸ் அந்த ரூம்லலாம் வந்து இருக்கும். ஸோ பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃபோட்டோ வீடியோஸ்க்கெலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு. ஸோ ஃபைனலி எல்லாமே முடிச்சுட்டு கொஞ்சம் ஈவினிங்க்கு மேலே வந்து ஆயிடுச்சு. நாங்கள் அதுக்கப்புறம் இன்னியோட டே வந்து முடிஞ்சு கேபை புக் பண்ணி நாங்கள் அப்படியே ஹோட்டலுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான் இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்தது நாங்கள் என்ன பண்ணோன்ட்டு நம்ம பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம்.